வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் எங்களோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் இதுவரைக்கும் இலக்கண பகுதியில் என்னென்ன பார்த்துருக்கோம் என்று சொன்னால், எழுத்து சம்மந்தமாக பார்த்துருக்கிறோம். இலக்கணம் என்றால் என்ன, எழுத்து சம்மந்தமாக பார்த்துருக்கிறோம். அதில் முதலெழுத்து என்றால் என்ன, சார்பெழுத்து என்றால் என்ன என்று பார்த்துருக்கிறோம். மாத்திரைகள் என்றால் என்னென்னு பார்த்துருக்கிறோம். அதில் குறில், நெடில், அதுக்கப்புறம் கூட்டுயிர்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த உச்சரிப்பு அடிப்படையில் நாங்கள் மெய்யெழுத்துக்களை பின்வருமாறு நாங்கள் வகைப்படுத்தலாம். உச்சரிப்பு அடிப்படையில் நாங்கள் பின்வருமாறு வகைப்படுத்துகிறோம். அது பிறப்பியல் சார்ந்ததை நாங்கள் அடுத்த வீக் கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மேலே கரெக்ஷன் பண்ண இருக்குது, அது அடுத்த கிழமை பார்க்கலாம். இந்த வீக் நாங்கள் உச்சரிப்பு அடிப்படையில் மெய்யெழுத்துக்களை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், முதலாவது கடையெண்ண வெடிப்பொலி. இதை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் கீழே ஃபோட்டோவோட தெளிவாக பார்க்கலாம். கடையெண்ண வெடிப்பொலி, இரண்டாவது அன்ன வெடிப்பொலி, மூன்றாவது வளைனா வெடிப்பொலி, அடுத்து பல் வெடிப்பொலி, அடுத்து ஈரிதல் வெடிப்பொலி, அடுத்து நுனினா வெடிப்பொலி. இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் கசட தப்பர என்று சொல்லக்கூடிய வள்ளின எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். கடசர தப்பர என்று சொல்லக்கூடிய வள்ளின எழுத்துக்களை நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வள்ளின எழுத்துக்கள் என்று சொன்னால் வெயிட் வள்ளின எழுத்துக்கள் என்று சொல்றது பிள்ளைகள், எங்களுடைய உடல் பகுதி இவ்வாறு இருக்கும். இவ்வாறு மூக்கு பகுதி, வாய்ப்பகுதி இருக்கும்படி. இது சுவாச குழாய். இந்த சுவாச குழாயினூடாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நாங்கள் சுவாசப்பை என்று சொல்லுவோம். 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எங்களுக்கு நாக்கு சுவாச குழாய், இது மூக்குத்துவார குழாய். எங்களுக்கு காற்றானது எப்படி போகும் என்று சொன்னால், நேரடியாக எங்களுடைய வாயினூடாகவும் மூக்கினூடாகவும் காற்றானது சுவாசப்பையிலுக்கு போயிட்டு நேரடியாக வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது மட்டும் என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் பலூன் பார்த்துருப்பீங்க. பலூனுடைய அமைப்பை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும். இந்த மேல் பகுதி இவ்வாறு தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். இந்த பலூனுடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய பகுதியை விட கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் ரப்பான ஒரு பகுதியாக இருக்கும். அவே நார்மலாக இதுக்குள்ளே ஊதுறோம், காற்று வெளியே போகுது. அந்த மாதிரி தான் எங்களுடைய சுவாசமும் நடந்து கொண்டிருக்கு. நார்மலாக நாங்கள் மூச்சு எடுக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது, ஏன்னா காற்று உள்ளே போகும் வரும். ஆனால் இந்த பலூனை ஃபுல்லாக ஊதிட்டு முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த நுனைப்பகுதி, ஏன்னா நுனைப்பகுதியை பிடிச்சி 2 பக்கமாக இழுத்தம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு விதமான சத்தத்தை கொடுக்கும் இந்த பலூனில் இருந்து வரக்கூடிய காற்று. ஆகவே இந்த பகுதியை நாங்கள் வால்வ் என்று சொல்லுவோம், வால்வுகள் என்று சொல்லுவோம். வால்வ், அதாவது இந்த வால்வ் என்ன செய்யப்படுதுன்ற தடைப்படுது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எங்கே இருக்குது என்று சொன்னால், எங்களுடைய குரல் வளையில் இருக்குது. ஒரு வாழ்வு இருக்குது. வால்வ் என்றால் கொஞ்சம் அடைக்கக்கூடிய ஒரு பகுதி. அது இந்த பலூனில் காணப்படக்கூடிய அந்த அந்த இறுதி பகுதி, அந்த நுனை பகுதி எவ்வாறு இருக்குமோ அது போல எந்த சந்தர்ப்பத்தில் இந்த பலூனானது சத்தத்தை உண்டு போனால் நாங்கள் இரு பக்கமும் இழுக்கின்ற பொழுது, அதாவது ஏதோ உள்ளுக்கிருந்து வரக்கூடிய காற்றை தடை செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு வகை சத்தத்தை உண்டு பண்ணும். அதே போலதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சத்தமும் உருவாகுது. அது மனித ஜீவராசிகள் மட்டும் இல்லை, ஏனைய எல்லா உயிரினங்களும், ஆனால் மனித ஜீவன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இடையிலான சத்தங்கள் இவ்வாறு தான் உருவாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கு, வாய், தொண்டை, நாக்கு, பல், அதரம் என்று சொல்லக்கூடிய பேச்சுறுப்புக்கள் காணப்படுது. இந்த பேச்சுறுப்புகளில் ஏற்படக்கூடிய தடையின் காரணமாகத்தான் என்ன நடக்கும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாசப்பையிலிருந்து வரக்கூடிய சத்தம் தடைப்படுகிறது.
அவ்வாறு தடைப்படுகின்ற பொழுது இந்த குரல் நான் என்று சொல்லுவோம். இந்த குரல் நான் என்று சொல்றது, இந்த குரல் நானில் ஒரு அதிர்வு ஏற்படும். அவ்வாறு குரல் நானில் ஏற்படுகின்ற அதிர்வின் காரணமாக எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் சத்தம் உருவாகும். இங்கிருந்து சுவாசப்பையிலிருந்து வருகின்ற காற்றை தடை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு அதிர்வின் காரணமாக அதில் சத்தம் ஒன்று உருவாகும். அவ்வாறு உருவாகின்ற சத்தத்தை நாங்கள் வெவ்வேறு இடங்களில் நாக்கையும் மூக்கையும் பற்களையும் பயன்படுத்துவதனால அந்த சத்தம் எங்களுக்கு ஏற்ற வகையில் வருது. இப்படிதான் எங்களுக்கு சத்தம் வெளியில் வருது முதலாவது. ஸோ இது நீங்கள் இதுக்கான காணொலிகள்லாம் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி சத்தம் உருவாகுது என்று சொல்லி, ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ எடுக்க கிடைக்கல. இந்த காணொலியில் ரெக்கார்டிங் போடுறப்ப, அப்போ இந்த இடம் போகிறப்ப நான் அந்த வீடியோவை இங்கே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா அப்போ யூடியூப்பில் போடுறப்ப காப்பிரைட் விழுந்துரும். வேணைய வீடியோக்கள் போடுறப்ப நான் பார்ப்போம், காப்பிரைட் விலகாட்டி இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணுறேன். அப்போ அந்த குரல் நானுடைய அதிர்வுகள் எவ்வாறு இருக்குங்கிறத நீங்கள் பிறகு பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி குரூப்பில் போட்டு விடுறேன். அப்போ இப்படியாக உருவாகுது என்றால் சுவாசப்பையிலிருந்து வெளிவருகின்ற காற்றானது பேச்சுறுப்புகளால் தடை செய்யப்பட்டு பிறக்கக்கூடிய ஒலிகள் எல்லாமே தடையொலிகள் அல்லது வெடிப்பொலிகள் என்று சொல்லுவோம். ஆகவே நாங்கள் எதை வெடிப்பொலிகள் என்று சொல்கிறோம்டா, இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த வல்லின எழுத்துக்கள் ஆறையும் நாங்கள் வெடிப்பொலிகள் என்று அல்லது தடையொலிகள். இந்த இக் என்று சொல்கிறப்ப சுவாசப்பையிலிருந்து வருகிற காற்றை நாங்கள் அப்படியே தடை பண்ணி வெளியில் அந்த காற்று வருகின்ற பொழுது ஒரு வெடிப்போட வெளியே வரும். உச்சரித்து பாருங்க, மைக் ஆஃப்ல தானே இருக்குது, உச்சரித்து பாருங்க. இக் அப்படின்னு சொல்கிறப்ப எங்களோட அப்படியே உடம்பே அப்படியே ஒரு வெடிப்பு, ஒரு அதிரக்கூடிய தன்மையில் அப்படியே அப்படி ஒரு தன்மை இருக்கும். இக்கு, இத், இட், இட், இப் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வெடிப்பு எங்களுக்குள்ளேருந்து வரும். காற்றை நாங்கள் பேச்சுறுப்புகளால் தடை செய்யப்பட்ட காற்று வெளியே வருகின்ற பொழுது ஒரு வெடிப்பாக எங்களுக்கு வெளியே வருது என்றால் அதை வெடிப்பொலிகள் என்று சொல்லுவோம், அல்லது அதை தடையொலிகள் என்று சொல்லுவோம். ஓகே, அதே காற்று எங்களுக்கு மூக்கினூடாக வெளியே வருது என்று சொன்னால், அதே காற்று எங்களுக்கு மூக்கினூடாக வெளியே வருது என்று சொன்னால் அதை நாங்கள் மூக்கொலிகள் என்று சொல்லுவோம். சுவாசப்பையில் இருந்து வருகின்ற காற்றை பேச்சுறுப்புகளால் தடை செய்து மூக்குனால வெளியந்தா மூக்கொலிகள் என்றும், வாயின் வழியாக வெளியே வந்த அதை வெடிப்பொலிகள் என்றும் சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயமும் கிளியரா பிள்ளைகள்? வெடிப்பொலிகள் மூக்கொலிகள் அப்படிங்கிற இந்த விஷயம் ஓகேவா? வெடிப்பொலி மூக்கொலி கிளியர் தான் எல்லாத்துக்கும்? இலக்கணம் தெளிவா பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். ஏன்னா நிறைய பகுதிகள் நாங்கள் படிக்க இருக்கு. இலக்கணத்தில் 30 வினாக்களுக்கு மேலே நாங்கள் முகம் கொடுக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பகுதி 2லையும் எங்களுக்கு வினாக்கள் வரும். ஓகே, அடுத்து இந்த கசட தபர என்று சொல்லக்கூடிய இந்த மெய்யெழுத்துக்கள் ஒவ்வொரு இடத்திலையும் பிறக்குது. இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு இதை நாங்கள் பார்ப்போம். ஸோ விஷுவலாக நாங்கள் அதை பார்ப்போம். ஸோ எப்படி எங்களுக்கு இங்கே பிறக்குது என்று சொல்லி, முதலாவது கொடுக்கப்படுகின்ற ஒலிகள் இக் என்ற ஒலி. இதில் நாங்கள் வல்லின எழுத்துக்களை மட்டும் முதலாவது பார்ப்போம். ரெண்டுமே இருக்குது, வல்லினம் மெல்லினம் ரெண்டுமே இருக்குது. ஸோ முதலாவது வல்லின எழுத்தான இக்க பார்ப்போம். இதை நாங்கள் கடை அன்ன ஒலிகள் என்று சொல்லுவோம். சுவாசப்பையிலிருந்து வருகின்ற காற்றை பேச்சுறுப்புக்கள் தடை செய்து இந்த கடை நாவும் கடை அன்னமும் பொருந்த பிறப்பது கடை அன்ன ஒலிகள் என்று சொல்லுவோம். இந்த வல்லின ஒலிகள் சொல்றாங்க, நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது எங்களுடைய மார்புகள் அதரும். இக் கொஞ்சம் உங்களுடைய மார்பக பகுதியில் கையை வச்சு இக் இச் என்று சொல்லி பாருங்க, மார்பிலிருந்து பிறக்கக்கூடியதா இருக்கும். இங்கிருந்து எங்களுக்கு அந்த இக்குங்கிறது பிறந்து வரும். ஆனால் சத்தம் எந்த இடத்துல வருது, ஒளி உண்டாகுது என்று சொன்னால் இந்த கடை அன்னத்தில். ஏன்னா எங்களுடைய அன்னப்பகுதி இங்கே இருக்குது, இந்த கடை அன்னம் அந்த தொண்டையினுடைய பகுதிகள் இந்த அப்படி ஒரு தொண்டும் இருக்கும். இக் கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த இடத்துல, ஏன்னா அந்த வேல்வு மாதிரியான ஒரு தொண்டும் எங்களோட வாயினுடைய உட்பகுதியில் இருக்கும். ஆகவே அங்கே தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இக் என்ற எழுத்து பிறக்குது. உச்சரித்து பார்த்தா தெளிவாக விளங்கும். ஸோ அதை சரியாக தெளிவாக உச்சரித்து பார்த்துக்கொள்ளுங்க.
ஆகவே இக் இங் ஆகிய ரெண்டுமே கடைநா ஒலிகள் என்று சொல்லும். அதாவது கடைநாவும், இது கடைநா, கடைனா முதல் நா, இடைநா, கடைநா. அப்போ முன்னாடி முன்னுக்க இடையில கடை என்று இறுதி நான்னு சொல்லுவோம். ஆகவே கடைநாவும் கடை அன்னமும், அன்னம் என்றால் அந்த மேல் பகுதி இருக்குது, அந்த பகுதி அன்னம் என்று சொல்றோம். ஆகவே கடைநாவும் கடையன்னமும் பொருந்த பிறப்பதால் இது கடை அன்ன ஒலிகள். ஆகவே இது க என்பது கடை அன்ன வெடிப்பொலி, ங என்பது கடையன்ன மூக்கொலி என்று நாங்கள் பார்ப்போம். அடுத்து இதுக்கு நாங்க இப்படிதான் பேர் வச்சிருக்கிறாங்க. இடைநா இடையன்ன பொருந்த பிறப்பதால் இதை அன்ன வெடிப்பொலி என்று சொல்றாங்க. ஏன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ச என்ற எழுத்து நாங்க இந்த 3 வகையா பார்க்கலாம். ச, ச, ஜ. ச, ச, ஜ மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்துல தான் எங்களுக்கு தமிழ் மொழியில் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் படிக்க வேண்டியதும் வெளிநெழுத்துக்களினுடைய ஒளிவேறுபாடு, உயிரொலிகளின் ஒளிவேறுபாடு மற்றும் மெய்யொலிகளின் ஒளிவேறுபாடு தான் படிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒலிகள் உச்சரிக்கக்கூடிய இடங்கள், பிறப்பிடங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ 2வது ஒலி ச அல்லது ச அல்லது ஜ, ஞ என்றெல்லாம் சொல்லலாம். ஞ, மஞ்சள், ஜ தான் வரும். அப்ப இந்த ச உச்சரிக்கிறது பார்த்தீங்கன்னா இடைநாவும் இடையன்னமும் பொருந்தும். ஆகவே இந்த இடைநாவும் இடை அன்னமும் பொருந்துறதுனால நாங்க இடைநா இடையன்னம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை சுருக்கமா இலக்கணக்காரர்கள் அன்ன ஒலிகள் என்று சொல்றோம். அன்ன ஒலிகள். ஆகவே நாங்கள் உச்சரிக்க பார்க்கலாம். ச என்று சொல்றப்ப எங்களுடைய நாக்கினுடைய நடுப்பகுதி உயர்ந்தும் ஏனைய பகுதிகள் கொஞ்சம் சங்கிறப்ப கொஞ்சம் தாழ்ந்தும் இருக்கும். ச, ஞ, ய என்று சொல்றப்ப. ஆனால் இந்த 3 எழுத்துக்களும் உச்சரிக்கிறப்ப நாக்கினுடைய அசைவு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அதை உணர்ந்து பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு ச என்று சொல்றப்ப ஒரு மாதிரி நாக்கினுடைய அசைவு இருக்கும். ஆனா இடையன்னம் படும், ஆனா வேற மாதிரி இருக்கும். ஞ என்றப்ப மூக்கு அள வருது. ஆனா ய என்று சொல்றப்ப எங்களுக்கு நாக்கு பொட்டு பொருந்தி பிறப்பதா இருக்கும். ய என்று சொல்றப்ப ய அல்லது ஐ என்று சொல்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது கூடி குறைகிறது. இருந்தாலுமே கூட இந்த இடைநாவும் இடையன்னமும் பொருந்த பிறப்பதால் இது அன்ன ஒலிகள் என்று சொல்றோம். அடுத்து 3வது ஒலிகள் மிக முக்கியமான ஒலிகள் வளைநா ஒலிகள். இதை கொஞ்சம் தெளிவா அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளை. இந்த வளைநா ஒலிகள் இப்படி கொஞ்சம் தூரமா போயிருந்தாலும் இது கொஞ்சம் அவ்வளவு தூரம் போகாது. இது உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் காட்டியிருக்கிறேன். அதாவது எங்களுடைய இப்ப நாக்கு இப்படி இவ்வளவு பெரிய நாக்கு என்றால் இது மேல் அன்னப்பகுதி என்றால் இங்கன உச்சரிக்குதுன்னா இல் கிட்டத்துல தான் உச்சரிக்கும். எனக்கு இந்த நாக்கு ரெண்டையும் பிரிச்சு காட்ட முடியனால ரொம்ப தூரம் போட்டிருக்கிறேன். இவ்வளவு தூரத்துல உச்சரிக்காது. ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப பாருங்க, வளைநா ஒலிகள் என்று சொன்னா நுனிநா, இந்த நா பகுதி இருக்கணுமா? இந்த நுனிநா வளைந்து அன்னத்தை தொட பிறப்பதுதான் இந்த வளைநா ஒலிகள். சரியாவதா அடிச்சுக்கணும். நா வளைந்து அல்ல. நா வளைந்துன்னா நாக்கு முழுவதும் வளைந்துங்கிறது அர்த்தம். ஆனா இங்க நுனிநா வளைந்து, ஏன்னா ஃபுல்லா இந்த நாக்கு வளைஞ்சா எங்க போயிடும். ஆனால் எங்களுக்கு எந்த பகுதி சொல்றாங்கன்னா நாக்கு நுனிநா வளைந்து இந்த அன்னத்தை தொடும். நல்லா இப்ப சரியா கண்ணை மூடிக்கொண்டு உச்சரிச்சு பாருங்க. இட் என்பது எங்கன உச்சரிக்குது. இட் என்பது முன்னாடியே உச்சரிக்கும். இட். இல், 2வது இல் என்பது எங்கன உச்சரிக்குது. அடுத்து கொஞ்சம் பாருங்க, இன் என்பது எங்கன உச்சரிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இங்கன 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 இப்படி வித்தியாசங்கள் இருக்கும். சரியா? இது அவ்வளத்தையும் விட இந்த மௌலகர லகரம், ஏன்னா சிறப்பு லகரம் கொஞ்சம் கூடுதலா உச்சரிக்கும்ங்கிறனால தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். இவ்வளவு தூரம் போகாது, இங்கனதான் வரும். அவதானிச்சுக்கணும் அதையும். இப்ப பாருங்க, இட் என்பதற்கு இந்த இடம் இட், இல், இன், இல். அப்ப 3ஐயும் உச்சரிக்கிறப்ப நல்லா உணர்ந்தீங்கன்னா தெரியும், இந்த இட்டு அப்படிங்கிற இடம் பிறக்கிற இடத்துல வேற எந்த எழுத்தும் பிறக்காது. விளங்குதா பிள்ளைகள்? இப்படி நாங்கள் லைன் ஒன்று போட்டா, இது நாக்கு லைன் ஒன்று போட்டா, சரியா? இது அன்னம் லைன் ஒன்று போட்டா, இங்க நாக்கு இந்த இடத்துல ஒலிக்குதுன்னா இந்த இடத்துல பிரத்யேகமான இடம் இட்டு மட்டும்தான். இந்த இடத்துல வேற எந்த ஒரு எழுத்தும் உச்சரிக்க முடியாது. இட்டுண்டா அந்த இடத்துல இட்டு தான். நாக்கு வளைஞ்சி இந்த இடத்த எக்குரேட்டா தொட்டுச்சுன்னா அது இட்டு தான். அது வேற எங்கேயாவது தொட்டுச்சுன்னு சொன்னா அது மாறிடும். இந்த நாக்க இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இட்டு என்பதை
இட் என்பதை எங்களுக்கு வேற இடத்துல உச்சரிக்க முடியாது. அந்த நாக்கு வளைந்து நுனினா நுனியன்னத்தை தொட பிறந்தாதான் அது இட்டா பிறக்கும். அல்லாம இந்த நாக்க இங்க வச்சு உச்சரிச்சு பாருங்க, இட்டு வருதான்னு. ஸோ அப்படிதான் வரும். நாக்க வளைக்காம பல்லு சந்துல கொண்டு போயிட்டு வச்சு கொண்டு இட்டுன்னு சொல்லி பாருங்க, வருதாண்டு பாருங்க. யாருக்காவது இத்தண்டு தான் வருமே ஒழிய இட்டண்டு வரவே வராது. காரணம், இங்க பல்லு சந்துல எங்கட நாக்கு போய் பொருந்த பிறப்பது வேற, இத்துதான் அங்க பிறக்கும். ஆக எங்களுக்கு ஒவ்வொரு இடமும் பிறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஆகவே வளைனா ஒலிகள் என்பது நுனினா வளைந்து அன்னத்தை தொட பிறந்தால் அதை வளைனா ஒலிகள் என்று சொல்லுவோம். விலங்கல் என்று சொன்னா நீங்க மைக் கவுண்ட் பண்ணி கேட்கலாம் பிள்ளைகள். நான் படிப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்பேன். ஸோ கொஞ்சம் விலங்கலைன்னா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்லொலி அல்லது நுனினா ஒலி என்று சொல்லுவோம். பல்லொலி என்று கூடுதலாக அதை பல்லொலி என்று சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு முக்கியம். எங்க பாடுது பாருங்க, நுனினாவும் பல்லும் பொருந்த பிறக்கும். ஸோ எந்த பல் பொருந்த பிறக்கும்னா அந்த பல்லினுடைய மேல் பகுதி பொருந்த பிறக்கும் என்று சொன்னா கொஞ்சம் இதை விட பல்லின் மேல் பகுதி என்று சொன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். பட் நாங்கள் இலக்கணக்காரர்கள் இப்படிதான் கொடுத்துருக்கிறனால இப்படி கொடுத்துருக்கிறேன். நுனினாவும் பல்லும். அப்ப எந்த பல் முன்னாடி உள்ள பல்லா இல்ல, பின்பல் என்று சொல்லுவோம். ஏன்னா பல்லினுடைய பின்பகுதி அந்த பொருந்த பிறக்கக்கூடிய இந்த இடம், அந்த மேற்பகுதி பல்லினுடைய அந்த சந்து பகுதியில் பிறந்தால் அது இத்து என்று சொல்லக்கூடிய வழின் எழுத்தும் இந்து என்று சொல்லக்கூடிய மெல்லின் எழுத்தும் பிறக்கும். இத்தும் இந்தும் அங்க பிறக்கும். ஆகவே இதை நாங்க பல்லொலி என்று சொல்லுவோம். அடுத்து ஈரிதழ் ஒலிகள், அதை ஈரிதழ் ஒலிகள் என்று சொல்லுவோம். ஈரிதழ் ஒலிகள்னா மேல் இதழும் கீழ் இதழும் அல்லது உதடும் என்று சொல்லலாம். மேலுதடும் கீழுதடும் பொருந்த பிறந்தால் அது ஈரிதழ் ஒலிகள் என்று சொல்லுவோம். அப்ப பாருங்க, இம் என்று சொல்றப்ப எங்களுக்கு ரெண்டும் பொருந்த பிறக்கணும். இம் இந்த இடத்துல உங்களுக்கு உதட்டுல ஏதாவது கொப்பளம் இருந்தா எங்களுக்கு என்ன சொல்ல முடியாது? இம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அம்மாண்டு சொல்ல முடியுமா? அப்பாண்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே எங்களுக்கு இம்மும் இப்பும் பொருந்த பிறந்தாதான் அது இந்த இடம் வருமே ஒழிய, யோசிச்சு பாருங்க, எங்களோட உதடு ரெண்டும் ஒட்டாம நாங்க சொல்ல முடியுமான்னு பாருங்க, சொல்லவே முடியாது. இம் என்கிற சொல் எழுத்த இம்ங்கிற சவுண்ட் உருவாகணும் என்று சொன்னா அது இரண்டு உதடும் பொருந்த பிறந்தால்தான் இம் பிறக்கும். அப்ப இம் பிறக்கிறப்ப எங்களுடைய நா எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நா கொஞ்சம் பின்னாடி போகும், நாக்கு கொஞ்சம் பின்னாடி போகும். என்று சொல்றப்ப நாக்கு பின்னாடி போயிட்டு இங்க இருக்கக்கூடிய சவுண்ட் இப் இப் என்று சொல்றப்ப வாய் திறந்து சவுண்ட் வெளியே வரும். என்று சொல்றப்ப இதழ் மூடி மூக்குல காத்து வரும். இப் என்று சொல்றப்ப சவுண்ட் போன பிற்பாடு, அதாவது இந்த காற்று வெளியே போன பிற்பாடு இப் என்ற சவுண்டோட வாய் உதடு மூடும். இம் என்று சொல்றப்ப எங்களுக்கு மூக்கின் ஊடாக எங்களுக்கு என்ன செய்ய வரும்? அந்த காற்று வெளியேறும். இப்படிதான் அந்த பிறக்கும். ஆகவே இதை ஈரிதழ் என்று சொல்லுவோம். ஈரிதழ் ஒலிகள் என்று சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உதட்டு பல்லொலி. உதட்டு பல்லுன்னா மேல் பல்லும் கீழுதடும் பொருந்த பிறக்கும். ஏன்னா கீழுதல் மற்றும் பல் பொருந்த, அது கீழ்பல் பொருந்தாது. இவ்வும் ஏன்னா இவ் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்க, இவ் என்று சொல்றப்ப எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா மேற்பல்லும் இதுதான் பொருந்த பிறக்கும். ஆகவே அதை நாங்கள் உதட்டு பல்லொலி என்று சொல்லுவோம், இவ் என்று சொல்றக்கூடிய எழுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நுனி அன்ன ஒலிகள். அங்க பார்த்தது அன்ன ஒலிகள், இங்க நாங்க பார்க்கிறது நுனி அன்ன ஒலிகள். ரைட்டா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதான் நாங்க நுனியை போற்றக்கூடாது. இச்சி ஏன்னா இஞ்சி இய்யி ஆகியவை அன்ன ஒலிகள். இது நுனி அன்ன ஒலிகள். அதாவது நுனினா நுனியன்னத்தை பொருந்த பிறப்பது. இந்த நுனினா பார்த்தீங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் பிரத்யேகமான இந்த இற்று, இந்த இல்லு, இந்த இற்று, இந்த இன். நான் உங்களுக்கு நேற்று செய்யுள்களை சந்தி பிரிச்சு எழுதுறப்ப நான் அதை சொன்னேன். இந்த மூன்று எழுத்துக்களும் தோழமை எழுத்துக்கள். அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏனைய மூன்று நான் சொன்னமில்ல, இங்க பாருங்க, இந்த இட்டு இல்லு இன்னு ஆகிய மூன்று எழுத்துக்கள் நான் தோழமை எழுத்துக்கள்னு சொல்றேன். காரணம் இது பிறக்கக்கூடிய இடம், இது ஒரே இடத்துல பிறக்கும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்று எழுத்துக்களும் எது இல்லு இற்று இன் ஆகிய எழுத்துக்கள் மூன்றும் தோழமை எழுத்துக்கள். எப்போயும் இது கிட்ட கிட்ட தான் பிறக்கும். இது மூன்றும் தான் ஒன்றித்து வரும். எப்பயும் இந்த இல்லும் அந்த இட்டும், ஏன்னா இந்த இல்லும் இந்த இட்டும் சேர்ந்து வர்றது குறைவா இருக்கும். லட்டுங்கிறதுல வருது, ஆனால் அது பிறமொழி சொற்களா இருக்கும். சரியா? வர்றது குறைவா இருக்கும். கூடுதலாக இந்த இல்லு இற்று இன்னு தான் கூடுதலாக பொருந்த பிறக்கிறதா இருக்கும் தமிழ் மொழி சொற்கள். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா
நுனினா இந்த நுனினாங்கிறோம். இந்த நுனினா இது நுனி இடை கடை என்று பிரிக்கிற அன்னத்தையும், ஆகவே நுனி அன்னத்தை பொருந்த பிறக்கிறது. ஆகவே இது இடை அன்னத்துக்கு இங்கிட்டு வந்துடும், இது கடை அன்னம். ஆகவே நுனினா இடை அன்னத்துக்குள்ளாலேயே ஒளிச்சிச்சின்னு சொன்னா இது நுனி அன்ன ஒளிகள். இதுக்கு அங்கிட்டு போனிச்சுன்னா அது வளைனா ஒளிகளா மாறிடும். அப்ப பல்லுக்கு கொஞ்சம் கிட்ட, ஏன்னா எக்குரேட்டா எங்களுக்கு வந்து சரியா கண்டுபிடிக்க இயலாது. ஆனா கொஞ்சம் பல்லுக்கு கிட்ட இல் என்று சொல்றப்ப, இட் இன் என்று சொல்றப்ப எங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஒளிகள் பிறக்கும். அடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா வருடொலி என்று சொல்லுவோம். 2 ஒலிகள், வருடொலி மற்றும் ஆடொலிகள் என்று சொல்லுவோம். ஏன்னா அப்போ உங்களுக்கு இந்த வருடுதல் ஆடுதல் என்ற 2க்கும் வித்தியாசம் தெரியும். வருடுதல்னு சொன்னா உங்களுடைய நாக்கு என்று சொல்றோம். ஆகவே நுனினா நுனியனத்தை வருட பிறக்கும். இது உங்களோட கையை நீங்க எடுத்து உங்களுடைய இன்னொரு கையால தேய்ச்சி பாருங்க, அது வருடுகின்ற மாதிரி இருக்கணும். வருடுதல் தெரியும் தானே, கோதுதல் அல்லது வருடுதல் என்று சொல்லும். ஆகவே இந்த நாக்கு நுனினா நுனி எண்ணத்தை வருடுகின்ற பொழுது, தேய்க்கின்ற பொழுது பிறக்கும். ர என்று சொல்லுவோம். இர் என்று சொல்றப்ப வருட பிறப்பது வருடொலி. அதே நேரம் இங்க பார்த்தீங்கன்னா நுனினா நுனி அன்னத்தை பொதிர்ந்தி அதிர்வதா, இதை நாங்கள் வைப்ரேஷன் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் வைப்ரேட் ஆகும் எங்களோட உடம்பு. எங்களுடைய நாக்கு ட்ர என்று சொல்றப்ப இந்த நாக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா கொஞ்சம் ஆடும், அதிரும். எங்களோட ஃபோன் வைப்ரேட் ஆனால் எப்படி இருக்குமோ அது போல் எங்களுக்கு இந்த ட்ர என்று சொல்றப்ப நாக்கு என்ன செய்யும், இந்த பொருந்துறப்ப வரும். ஆகவே இது ஆடொலி. அது வருடுகின்ற பொழுது வருடொலி, ஆடுனா ஆடொலி என்று சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா மருங்கு ஒலிகள் என்று சொல்லும். மருங்கு என்றால் பக்கம் என்று பொருள். இந்த இரு பக்கங்கள், அந்த வாயினுடைய இரு புறமும், இது மேல் பகுதி அன்னம், மேல் பகுதியை நான் சொல்லலை. இந்த ஃபோட்டோவில் எங்களுக்கு மருங்கை காட்ட முடியாது. ஏனென்றால் அது 3Dயில் காட்டினா தான் முடியும், கேமராவை வைக்கிறதெல்லாம் கஷ்டம். மருங்கு என்றால் எங்களுடைய 2 கன்னத்துக்கு உள்ளால இருக்க பகுதியை மருங்கு என்று சொல்லுவோம். அந்த காற்று நாவின் இரு மருங்கும், ஏன்னா அது இரு பக்கங்களுக்கும் வெளியேறும், இதனால் இது மருங்கொலிகள். இங்கே பாருங்க, நான் அந்த காற்றை இப்படி கொடுத்துருக்கிறேன். 3க்கும் வேற வேற, 3 இப்படி ஒலிக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது. 3க்கும் வேற வேற இடங்கள் கொடுக்குறனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். இல் என்று சொல்றப்ப பாருங்க, இப்படி இல் என்று சொல்றப்ப இந்த நாக்கினுடைய ஓரங்கள் 2ம் குளிர்வடையும். சொல்லி பாருங்க கொஞ்சம். இந்த நாக்கினுடைய இரு ஓரங்கள் இருக்குல்ல, இது நாக்கு இருக்கும். இல்லைன்னு சொல்றப்ப இந்த 2 பகுதியிலையும் காத்து வெளியே போகும். இந்த ஏன்னா நாக்கினுடைய 2 பக்கங்களும், அதே நேரம் இந்த பக்கம் அதரம், அந்த மருங்கு அதரம் பகுதி இருக்கும், அந்த கன்னத்தினுடைய உள்பகுதி. ஆகவே இதுக்கு வெளியில இந்த சந்துகள்ல காத்து வெளியேறும். இந்த பாருங்க, இப்படி இல்லைன்னு சொல்றப்ப இதுதான் காத்து. காத்து என்ன செய்யப்படும், இப்படியே இந்த நாக்கை உரசிக்கொண்டு அப்படியே வெளியே இல் என்று சொல்றப்ப எங்களுக்கு இரு மருங்கிலும் இரு பக்கங்களிலும் வெளியேறதுனால இதை நாங்கள் மருங்கொலிகள் என்று சொல்கிறோம். ஸோ இவ்வளோதான் எங்களுக்கு. ஏனையதான் நாங்கள் ஒரே ஃபோட்டோவில் பார்த்துருக்குறோம். இங்கே பாருங்கள். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடங்களை நீங்கள் ஒரே ஃபோட்டோவில் பார்க்கலாம். இது அன்னம், இடையன்னம், கடையன்னம், முதலெண்ணம். ஆகவே இதை நான் கடையெண்ண ஒலின்னு சொன்னோம். ஏன்னா ஒவ்வொரு இடங்களும் பிறக்கக்கூடிய இடங்களை நான் உங்களுக்கு எக்யூரேட்டாக கொடுத்துருக்கிறேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் மேலே உள்ள பகுதிக்குள்ளே போவோம். இங்கே பாருங்க. இப்போ இக்கு என்பது கடையெண்ண வெடிப்பொலி. ஏன்னா வள்ளின எழுத்துக்களை நாங்கள் வெடிப்பொலின்னு சொல்லுவோம், மெல்லின எழுத்துக்களை மூக்கொலி என்று சொல்லுவோம். இடையில பிறப்பதனால் அது இடையின ஒலிகள், அது பிரச்சனை இல்லை. அவை கடையெண்ண ஒலி, கடையெண்ண வெடிப்பொலி. இது கடையெண்ணத்தில் பிறக்கக்கூடிய மூக்கொலி. அன்னத்தை அன்னமும் பொருந்த பிறப்பு அன்ன வெடிப்பொலி, இது அன்ன மூக்கொலி. ஏன்னா இதெல்லாம் தோழமை எழுத்துக்கள். ஏன்னா இணை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இணை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். வள்ளின எழுத்துக்கு இனம், மெல்லின எழுத்து என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வளைனா வெடிப்பொலி இட்டு, வளைனா மூக்கொலி இன். அடுத்து இத்து என்பது பல் வெடிப்பொலி, இந்து என்பது பல் மூக்கொலி. இப் ஈறுதல் வெடிப்பொலி, இம் ஈறுதல் மூக்கொலி. இட் நுனினா வெடிப்பொலி, இன் நுனினா மூக்கொலி என்று சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கொஞ்சம். ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கன பிறக்குது, எங்கெங்கு பிறக்கிறது என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கு.
கிளியரா பிள்ளைகள் இந்த மெய்யெழுத்துக்கள் பிறப்பிடம் எங்கன பிறக்குதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஓகே, இப்போ இதை நாங்கள் ஒரே அட்டவணையில் பார்த்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெடிப்பொலி, மூக்கொலி, மருங்கொலி, வருடொலி, ஆடொலி, அரை உயிர் என்று கொடுப்போம். நான் இந்த அரை உயிரை விளங்கப்படுத்துகிறேன், ஏன் இந்த அரை உயிர் என்று சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடையெண்ணம், அன்ன ஒலிகள், வளைனா, நுனிப்பல், ஈரிதல், நுனியெண்ண ஒலிகள், உதட்டுப்பல். இதை இந்த ஓர்டரை நீங்கள் கட்டாயம் பாடமாக்கி தான் வச்சுக்கொள்ளணும். இதை பாடமாக்கிட்டீங்கன்னா இப்போ இதில் வள்ளி எழுத்துக்கள் எங்களுக்கு வெடிப்பொலி, கடையெண்ண வெடிப்பொலி, கடையெண்ணம் என்ன செய்து விடுத்து பிறக்கிறது, இப்படி வந்தால் இது கடையெண்ண வெடிப்பொலி. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கடையெண்ண அன்ன ஒலிகள், அன்ன வெடிப்பொலி என்று சொல்லுவோம். வளைனா வெடிப்பொலி, நுனினா பல் வெடிப்பொலி, நுனினா வெடிப்பொலின்னு சொல்லுவோம். ஈரிதல் வெடிப்பொலி, இது நுனினா நுனியெண்ண வெடிப்பொலி, உதட்டு பல்லொலி. ஆகவே இது உதட்டு பல்லொலி இல்லை, என்னால் பிரச்சனை இதுக்கு வராது, ஏன்னா 6 எழுத்துக்கள் தானே இருக்குது. இப்போ இப்படி இந்த ஓடுற இதுதான் எங்களுக்கு கூடுதலாக வரும். ஏன்னா வெடிப்பொலி, மூக்கொலி கூடுதலாக வரும். ஏன் இதெல்லாம் குறைவு தான். மருங்கொலிகள் எங்களுக்கு 3 தான் இருக்குது. எது இந்த இது மருங்கொலிகள்டா வளைனா ஒலிகளில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் வரும். அதே நேரம் இது மருங்கொலிகளாகவும் இருக்கும். இங்கே இல் பார்த்தீங்கன்னா நுனினா ஒலி. ஆனால் இது 3மே என்ன எழுதுன்னு சொல்லுவோம், நாங்கள் மருங்கொலிகள்னு சொல்லுவோம். வருடொலி ஒரே ஒரு ஒலி தான் இருக்குது. அடுத்து ஆடொலி ஒரே ஒரு ஒலி தான் இருக்குது. அரை உயிர் என்பது இய்யும் இவ்வும். அதை நான் ஏன்னு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்த. ஏன் அரை உயிர்னு சொல்கிறோம், அல்லது உடம்படுமை என்று சொல்லுவோம் இதை. இப்போ இது மேலே பார்த்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். இப்போ இந்த அரை உயிர் என்று ஏன் நாங்கள் சொல்கிறோங்கிறத பார்ப்போம். ரைட், இதை யாராவது சொல்ல முடியுமா? கிளி கூட்டலை என்னன்னு பிள்ளைகள் வரும்? கிளி கூட்டலை ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் விளங்குதா? கிளி கூட்டல் பேசி பழகிக்கொள்ளுங்க யாராவது ஒரு ஆள், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். கிளி கூட்டலை கிளியை. அடுத்து நான் சொல்றேன் பலா கூட்டல் இலை. எப்படி வரும்? வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. பலா விலை என்று வரும். பலா விலை என்று வரும். இப்ப எங்களுக்கு தோன்றி இருக்குது பார்த்தீங்கன்னா 2 உடம்படுமைகளும் தோன்றி இருக்குது. கிளி கூட்டலை கிளியை என்று தோன்றி இருக்குது, யகரம் தோன்றி இருக்குது. பலா கூட்டலிலை பலா விலை என்று வி தோன்றி இருக்குது. இந்த இவ்வு இவ் இதை நாங்கள் பிரித்து பார்க்குறப்ப கிளி என்பதை நாங்கள் புணர்ச்சியில் படிப்போம். இருந்தாலும் ஏன் இதை உடன்படுமை என்று சொல்கிறாங்க அல்லது அரை உயிர் என்று சொல்கிறாங்க என்று சொல்லி பார்க்கணும்ல. அப்போ இல்லு கூட்டல் ஈ என்ற எழுத்தும் ஐ என்ற எழுத்தும் இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லு கூட்டல் ஆ என்ற எழுத்தும் ஈ என்ற எழுத்தும் வந்திருக்கு. அதாவது உயிரை ஒரு உயிர் இன்னொரு உயிரோட பிறக்கிறப்ப, ஏன்னா உயிர் முன் உயிர் புணர்தல் என்று படிப்போம். ஒரு உயிர் இன்னொரு உயிரெழுத்தோட ஏதாவது சேர்ந்துச்சு என்று சொன்னா புதிதாக ஏதாவது உயிரெழுத்து தோன்றுமா தோன்றாத பிள்ளை. இங்க பாருங்க, இக்கும் ஐயும் சேர்ந்தா கையெண்டு வருது. ஆகவே இது ஒரு உயிர் மெய்யெழுத்தை நான் கண்டுபிடிச்சிடலாம். விளங்குனிச்சா? ஆனால் ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் சேர்ந்தா இன்னொரு உயிரெழுத்து தோன்றுமா? தோன்றுமா பிள்ளைகள்? தோன்றாது. ஏண்டால் அதுக்கான விதிகள் இல்லை. அதனால தான் இலக்கணக்காரர்களான தொல்காப்பியர் இகர ஈகார ஐகார எழுத்துக்கள் சொல் இறுதியில வந்து, அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து இகர ஈகார ஐகாரம் வந்து வருமொழி முதல் 12 எழுத்துக்கள் வந்தால் அது யானாவா மாறும் என்று சொல்றார். இந்த இகர ஈகார ஐகாரம் தவிர்ந்த ஏனைய 9 எழுத்துக்கள் வந்து அதுக்கு முன்னாடி 12 உயிர்கள் வந்தால் அது வகரம் தோன்றும். இவ்வாறு உடம்பட முடியாத, உடம்படுதல் என்றால் ஒத்துப்போக முடியாத 2 உயிரெழுத்துக்களை சேர்த்து பிறக்கிறதுனால இத உயிரெழுத்துக்களை உடம்பட வைப்பதனால் உடம்படுமைகள் என்றும்,
உயிர் போலவும் மெய் போலவும் இயங்குவதனால் இதை அரை உயிர் என்றும் அழைக்கிறாங்க. விலங்கனிச்சா பிள்ளைகள் இது ஏன் எதுக்கு என்று சொல்லி விலங்கனிச்சா கிளியர் எல்லாருக்கும் மறுக்க சொல்லணுமா? கிளியர் தானே? கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க, நான் சொல்லி தந்துடுறேன். மறுக்க சொல்லணுமா பிள்ளைகள்? மறுக்கப்பா. ஓகே ஓகே, வெரி குட். அப்படின்னா வர பரவாயில்ல. இதை நாங்கள் புணர்ச்சியில் படிப்போம். இருந்தாலும் ஏன் இதை நாங்கள் அரை உயிர்னு சொல்கிறோம், ஏன் இதை உடன்படுமை என்று சொல்கிறோம்னா, உடன்பட முடியாத 2 உயிரெழுத்துக்கள் உடன்பட வைப்பதனாலையும் உயிர் மாதிரி இயங்கு. ஏன்னா ஏங்குறப்ப எங்களுக்கு உயிர் செய்யுள்களில் சந்திப்பிருக்கிறப்ப நான் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். இந்த யகர வகரங்கள் எப்படி இயங்கும்னா உயிர் போல இயங்கும். யகர வகரம் உயிராக திரியும் என்பது விதியில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது என்பது உதாரணத்துக்கு பாருங்க, ஏன்னா ஐ என்பதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஆகவே இ என்ற உயிரெழுத்து போலவே இ என்ற உயிரெழுத்து இயங்குது. ஆகவே இது ஒரு மெய்யெழுத்து மாதிரி இயங்குது, உயிரெழுத்து மாதிரி இயங்குறதுனால இதை நாங்கள் அரை உயிர் என்று சொல்றோம். அவ்வளவுதான் இதுக்கான விதிமுறைகள். ஓகே, அப்ப எழுத்துக்களினுடைய பிறப்பிடம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எழுத்துக்களினுடைய பிறப்பிடத்தில் மெய்யெழுத்துக்களினுடைய பிறப்பிடம் என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். வள்ளின் எழுத்துக்கள், மெல்லின் எழுத்துக்கள், இடைநிலத்துக்களினுடைய பிறப்பிடங்கள் நாங்கள் முழுவதுமாக பார்த்துருக்கிறோம். மருக விலங்கல் என்றால் கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே நான் மருங்கொலிகளுக்கும் ஆடொலிகளுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கேன், பட் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். அடுத்து வெடிப்புற சொல்லி இதை கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இதை உங்களுக்கு வருடொலி எங்க சொல்லிடுறேன். மருங்கு என்று நாங்கள் பார்ப்போம். வாய் அறையின் உள்ளே மூச்சு காற்று வரும்போது மடல் அதிர்ந்தும் அதிராமலும் இருக்கும். அப்போது வாய் அறையினுள் அக்காற்று ஒரு இடத்தை அடைத்து நாக்கின் 2 பக்கங்களிலும், அதாவது 2 மருங்குகளிலும் வெளிவருகிறது. இவ்வாறு வெளிவருவதனால் ஏற்படும் ஒலிகள் மருங்கொலிகள் எனப்படும். தமிழில் 2 மருங்கொலிகள் உள்ளன, இல் எள் என்பவையாகும். ஆகவே எங்களுக்கு மற்ற எள் என்று சொல்றப்ப எங்களுக்கு கூடுதலாக வரும். ஆனால் அந்த மௌலகரையில் சிறப்பு இல்லை, நாங்கள் வளைனா ஒலிகளுக்குள்ள உட்படுத்துறதுனால கூடுதலாக இந்த எள்ளையும் உள்ளையும் நாங்கள் மருங்கொலிகள் என்றும் இதை நாங்கள் கூடுதலாக எனது வளைனா ஒலிகளுக்குள்ளேயும் உட்படுத்திடுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வருடொலி மற்றும் ஆடொலி. ர என்று சொல்லுகின்ற பொழுது நுனி அன்னத்தை நுனினா வருடி ஒலிப்பதால் அது வருடொலி என்றும், இதே நுனினா நுனி அன்னத்தை பொருந்து ஒரு அதிர்வை கொடுப்பதனால் இது ஆடொலி என்றும் சொல்றோம். இதையும் பார்த்துட்டோம். வெடிப்புற சொலி என்று சொல்லி நாங்கள் இச்ச என்பதை வெடிப்பு உரசு ஒலி என்று சொல்றோம். அன்னத்தை பொருந்தி நாக்கு பிரிகையில் காற்று சற்றே உரசி செல்ல ஒலிக்கப்படுவதால் இதனை வெடிப்பு உரசொலி என்று சொல்றோம். என்று சொல்லி என்ன செய்யுது, அந்த நாக்கு இடைநாவும் இடைநாக்கும் அப்படி உரசி கொண்டு ஒரு வெடிப்பால வெளிவரதுனால இது வெடிப்பு உரசு ஒலி என்று சொல்லி சொல்றோம். அடுத்து இதை பார்த்துட்டோம். யகர வகரங்கள் நாங்கள் பார்த்தோம், அரை உயிர் என்று பார்த்துட்டோம். உங்களுக்கு அந்த உதாரணம் போட்டு காட்டணும். இவ்வளவுதான் இந்த மெய்யெழுத்துக்களினுடைய பிறப்பியல் இடங்கள். இப்போ நாங்கள் முதலாவது மெய்யெழுத்துக்கள் ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த உயிரெழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடை நாங்கள் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஏன்னா உயிரெழுத்துக்கள் ஃபுல்லாக நாங்கள் உயிரெழுத்துக்களுடைய பிறப்பியல் நம்ம பார்க்கல நாங்கள். அப்போ இதை படிச்சுட்டு தான் நாங்கள் அதை படிச்சிருக்கணும், பிரச்சனை இல்லை. அந்த உயிரெழுத்துக்களோட ஒரு சில விடயங்கள் இருக்கிறதுனால அதை நான் கொஞ்சம் மாற்றிட்டு நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். சுருக்கமாக பார்த்துட்டு வருவோம். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன், பட் அதை நாங்கள் மறுகையும் படிக்க வேண்டி வரும். இந்த அட்டவணையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தும். உயிரெழுத்துக்களினுடைய பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா 2 வகையில் இடம்பெறும். நாக்கு விரைப்படைவதையும் நாக்கு அசைவதையும் கொண்ட இடங்கள் 2 இருக்குது. இப்போ நாக்கு விரைப்படைதுன்னு சொன்னா பாருங்க, முதல் முன்னாடி உள்ள நுனினா கொஞ்சம் விரைப்படைதல் என்றால் கொஞ்சம் ஏதோ ஒரு சுருங்குதல் விரிதல் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். இ இ ஏ ஏ என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய நுனி நாவில் தான் அந்த என்ன உருவாகுது என்று சொன்னால் இந்த சத்தங்கள் உருவாகும். ஏன் இதை நாங்கள் உயிரெழுத்துக்கள் என்று சொல்கிறோன்னா, மெய்யெழுத்துக்கள் உச்சரிக்கின்ற பொழுது எங்களுடைய பேச்சுறுப்புக்களில் தடைப்பட்டு அது ஒலிக்கும். அதனால் நாங்கள் மெய் நிலையற்றது என்று. ஆனால் இந்த உயிர் ஒலிகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒருவேளை பற்கள் எல்லாம் கொட்டினாலுமே கூட இந்த உயிர் ஒலிகளை ஒலிக்கலாம். ஆனால் பற்களோ நாவோ ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் எங்களுக்கு அந்த மெய்யொலிகளை உச்சரிக்க முடியாது. அது மெய் போன்றது, பொய்யானது. பல்லு போனால் சொல்லு போச்சு என்று சொல்கிற மாதிரி பற்கள் போனால் ஒரு சில சொற்களை சொல்ல முடியும், ஒரு எழுத்துக்களை சொல்ல முடியும், மெய் எழுத்துக்களை சொல்ல முடியாது. ஆகவே உடம்பால் தடைப்படுறதுனால அது மெய்யொலி என்றும்,
எந்த தடையுமே இல்லாதனால நாங்கள் உயிரெலிகள்னு சொல்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஓகே பிள்ளைகள், நாங்கள் அடுத்த பகுதியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் எல்லாருக்கும் வீடியோ ஒர்க் ஆகுதா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்களா? பிடிஎஃப் டவுன்லோட் ஆகாத பிள்ளைகள், இன்னும் நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணலை. அதை தவிர உங்களுக்கு வீடியோஸ் ஒர்க் ஆகுதா? ஓகே. அப்போ இன்றைக்கு ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக வேலை செய்யும். பட் இன்னைக்கு லாஸ்ட்டாக நான் வந்து கன்றுதன் பயமுலை என்று சொல்லக்கூடிய நேற்று படித்த பாடலை உங்களுக்கு நான் ப்ரைவேட் கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகாட்டி பிளாக் கலரில் பிளாங்காக காட்டும், வீடியோ அப்லோடட் நோட் அப்படி ஏதாவது உங்களுக்கு காட்டும், எரர் ரெண்டு காட்டும். அப்படி காட்டுனா உங்களுக்கு அது ஒர்க் ஆகலை, மறுகண்ட சொல்லிடணும் சார் எனக்கு ஒர்க் ஆகலைண்டு. என்னடா மறுக நாங்கள் ஒரு 10 வீடியோ கழிச்சு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எட் பண்ணுறது கஷ்டம், அடுத்தடுத்து தொடர்ந்து போயிடும். எங்கே போய் எட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம் கோடிங்கில். அதனால் கொஞ்சம் சொல்லிடுங்க, அப்பப்போ நாங்கள் செக் பண்ணிக்கலாம். சொருப்பிலையில் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பகுதிகளில். ஒரு 15 நிமிடம் இருக்குது. ஆக எங்களுக்கு நாக்கினுடைய முன்பகுதி விரைப்படைகிறது, இடைப்பகுதி விரைப்படையுது, பின்பகுதி விரைப்படையுது. இப்போ நாங்கள் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம், எங்களுடைய பேச்சுறுப்புகள் முழுவதும் எங்களுக்கு அங்கே தொழில்படும். ஆனால் இங்கே இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுறுப்புகள் ஆகிய எங்களுக்கு வேறு அன்னமோ வேறு எதுவுமே எங்களுக்கு தேவைப்படாது இங்கே. ஏன்னா எங்களுக்கு என்ன தேவைப்படும்? இங்கே நான் மட்டும்தான் தேவைப்படும். நாக்கு சரியாக அசைந்தது என்றால் அங்கே போதும். ஆகவே பல்லே இல்லாட்டியும் கூட நாங்கள் ஏன்னா எங்களுடைய சவுண்ட் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாது, தடை இல்லா ஒலிகள்னு சொல்லுவோம். ஆகவே உயிரொலிகள். ஆனாலும் கூட இந்த எழுத்துக்கள் பிறக்கின்ற பொழுது நாக்கு வந்து என்ன செய்யும்? முன்பகுதி விரைப்படைந்து அந்த நாக்கு மேல்புறமாக நோக்கி இருந்தால் எப்படி இருக்கும்டா இந்த ஒலிகள் தான் ஒலிக்கும். இந்த இ உ என்ற ஒலிகள் ஒலிக்கின்ற பொழுது பாருங்க, எங்களுக்கு நாக்கு கொஞ்சம் மேல் பகுதியை நோக்கி இருக்கும். ஏ ஓ என்று உச்சரிக்கின்ற பொழுது இதழ் குவியுது, இதழ் குவியா, அதெல்லாம் நாங்கள் பிறகு பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு நாக்கு என்ன செஞ்சிருக்கும்? அங்கே இடையில இருக்கும். அ என்று உச்சரிக்கின்ற பொழுது எங்களுடைய வாய்ப்பகுதியினுடைய கடை எந்த பல்லுக்கு கீழே, இது மேல்பல் இது கீழ்பல் என்று பொருந்தி கொள்ளுங்க. இ என்று சொல்றப்ப பல்லுக்கு மேலால போயிருக்கும். அ என்று சொல்றப்ப கீழே வந்திருக்கும். ஏ ஓ என்று சொல்றப்ப இடையில சரியா நின்றுருக்கும். அதே நேரம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கினுடைய எந்த பகுதியில் இந்த இ உச்சரிக்குதுன்னா நாக்கினுடைய முன்பகுதியில் உச்சரிக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் ஞாபகம் வச்சுக்கொள்றது, கொஞ்சம் நினைவுபடுத்திக்கொள்ளும். நான் உங்களுக்கு ஒரு காணொலியும் அனுப்பி விடுறேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். நான் அந்த காணொலியை இதுக்கு கீழால் எட் பண்ணி விடுறேன். நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அதை படிப்பிச்சிருக்கிறேன். அதை கொஞ்சம் நாங்கள் அங்கே பார்த்துக்கலாம். அது விஷுவலோட கொஞ்சம் வீடியோக்களெல்லாம் காட்டி படிப்பிச்சிருப்பேன், பலூன் எல்லாம் காட்டி கொஞ்சம் இந்த இடத்த படிப்பிச்சேன். அதை கொஞ்சம் பார்ப்போம். ஒருக்கா இங்கேயும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆ என்று சொல்கிறப்ப நாக்கினுடைய இடைப்பகுதியில் அந்த சத்தம் வரும். ஊ என்று சொல்றப்ப நாக்கினுடைய கடைப்பகுதி ரொம்ப போயிடக்கூடாது. நாக்கு இவ்வளவு பெருசா இருந்தால் நாக்கினுடைய அந்த இடையில ரொம்ப போகக்கூடாது. ஊ என்று சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப போகாது, கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வித்தியாசங்கள் இருக்குங்கிறத இலக்கணக்காரர்கள் சொல்றாங்க. ஓகே, இவ்வளவுதான். இப்போ நீங்க இங்க பாருங்க, அ ஆகிய இரண்டும் வாயை திறக்கும் முயற்சியில் பிறக்கின்ற அ என்றப்ப எங்களோட வாய் நல்லா திறக்கும். பார்த்துருக்கீங்களா? சொல்லி பாருங்க. மைக் ஓப்பன் இருந்தால் மனசு ஆ என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வாய் வந்து திறக்கிறப்ப ஆ என்று பிறக்கணும். இல்லை ஏண்டா நாங்கள் வந்து சவுண்ட் வேறு. ஆ என்று நல்ல வாயை திறந்து நாங்கள் சொல்கிறப்ப ஆ என்று சொல்லி இருக்கும். நீங்கள் நிறைய மொழிகளில் பார்த்தா, சிங்கள மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியாக இருக்கட்டும், அல்லது தமிழ் மொழியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முதல் ஒலி ஏங்கிற ஒலி தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நேற்று அல்லது முந்தா நாள் காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு இலக்கணக்காரர் சொல்கிறாரு, இருக்கக்கூடிய உலகத்தில் 7000 மொழிகள் இருக்குது, 7000 மொழிகளுக்குள்ள எங்களுக்கு அந்த முதல் எழுத்து எங்களுக்கு அகவில் தான் நிறைய மொழிகள் உருவாகுது என்று சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி எனக்கு தெரியலை, பார்க்கலாம். அடுத்து இ ஏ ஐ இ ஓகே இ ஏ ஐ என்று வந்திருக்கணும். ஐ ஆகிய 5ம் வாயை திறக்கக்கூடிய முயற்சியுடன் நாக்கின் அடிவோரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்து முயற்சியால், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குமா இருக்கும், இப்படி தான் அது பிறக்கும். இ என்றால் இந்த அன்னத்தோட மேல்வாயோட கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப பொருந்தாது. ஏன்னா இ ஏ ஐ என்று சொல்றப்ப இந்த பகுதி லைட்டா படுறதுக்கு லைட்டா ராகுமே ஒளி எப்படி இருக்கும், இவ்வளோ கொஞ்சம் கூட இவ்வளவாக இருக்கும்.
அப்படி பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இப்படியான இதை உயிர் எழுத்துக்களுடைய பிறப்பிடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 3வது எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு முக்கியமான எழுத்துக்கள். இந்த இதழ் குவிந்த உயிர்கள் என்று பார்ப்போம் நாங்கள். உ உ உ ஓ ஓ ஓ ஔ ஆகிய வாயை திறக்கக்கூடிய முயற்சியில் இதழை குவித்ததால் பிறக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்படியாக அந்த எழுத்துக்கள் இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த உயிரெழுத்துக்களுடைய பிறப்பிடத்தை இவ்வாறு தான் பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கு. இதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு எழுத்து மாறி வந்துருச்சு. அதை நான் மாற்றிட்டு உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ஓகே, இவ்வளோதான் பிள்ளைகள் அந்த உயிரெழுத்துக்களுடைய பிறப்பிடம் மற்றும் மெய்யெழுத்துக்களுடைய பிறப்பிடம். நாங்கள் அந்த அந்த அட்டவணையை மட்டும் நாங்கள் அடுத்த முறை பார்க்கலாம். ஏன்னா அதே அந்த கீழே போட்ட நாக்கினுடைய அட்டவணை தான் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருந்தோம். பட் ஒரே ஒரு எழுத்து அங்கே மாறிடுச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நான் அதை கொடுக்குறேன். அது நான் கொஞ்சம் தயாரித்த அட்டவணை. தயாரித்த அட்டவணையினால் கொஞ்சம் ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். ஓகே ஓகே, இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி பார்த்துருந்தோம். இது இலக்கண பகுதியில் கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்றதுக்கு கொஞ்சம் இடர்படுகின்ற பகுதி. இதுவும் இன்னொரே ஒரு பகுதி இருக்குது. என்னென்னா எழுத்துக்களினுடைய பரம்பல். அது இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த அளவுக்கு நாங்கள் இங்கே நாங்கள் இதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சின்ன விஷயங்கள் மறந்து போகலாம். பட் அதுக்கும் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம்னா ஈஸியாக நினைவு வச்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி எழுத்துக்களினுடைய ஒலி வேறுபாடு என்று சொல்லக்கூடிய பகுதி. கட்டாயமாக வினாக்கள் வரக்கூடிய பகுதி. எங்களுக்கு இந்த வல்லின எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களில் இகர ஈகார எகர ஏகார ஆகிய எழுத்துக்களும் தன்னுடைய இயல்பான ஒலியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இகர ஈகார எகர ஏகார ஆகிய எழுத்துக்கள் தன்னுடைய இயல்பான ஒலி. இதனுடைய இயல்பான ஒலி பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு ஆள் இதை வாசிங்க பிள்ளைகள் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் அம்ரா வாசிங்க பார்ப்போம். இது அம்ரா வாசிங்க. ஓகே, இதை எப்படி வாசிப்பீங்க அப்ப? ஓகே, தேங்க்யூமா. ஓகே, இப்போ நீங்க வாசிங்க எப்படி என்று சொன்னா இலை இடம் என்று சொல்லி வாசிங்க. ஆனால் நீங்க வாசிச்சது இலை ஓகே, ஆனால் இடம் என்பது இல்லை, இடம் என்பதுதான் சரியான உச்சரிப்பு முறை. ஏனென்றால் இந்த ட என்பது வளைனா ஒலி என்பதனால இடம் ஈ என்ற சவுண்ட் வராம உ என்ற சவுண்ட் வரும். இங்க ஈ என்ற சவுண்ட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈயும் யூவும் சேர்ந்தா எப்படி ஒரு சவுண்ட் வருமோ உ என்ற சவுண்ட் வருமோ அப்படிதான் நாங்கள் உச்சரிப்போம். இதான் எழுத்துக்களினுடைய ஒலி வேறுபாடு என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம்ல வளைனா ஒலிகள் என்று சொல்லக்கூடிய ஒலிகள் அதோட சேர்ந்து இந்த உயிரேறிய ரகர ஆகிய எழுத்துக்கள். ஏன்னா ரகரம் கிட்டத்தட்ட வளைனா ஒலிகள்கிட்ட கிட்ட வரனால கொஞ்சம் மாறுபடும் என்று சொல்றாங்க. இங்கே பாருங்க, இலை இன்பம் இடம் இறப்பு. ஆகவே எங்களுக்கு கொண்டு வந்திருக்கணும். எங்களுக்கு இலை இன்பம் என்பதை வாசிக்கிறதை விட இடம் இழப்பு என்று வாசிக்கிறப்ப ஒரு சவுண்ட் வேறுபாடு ஒலி வேறுபாடு இருக்குது. இதை யாருக்கு இனம் காணலான்னா தம் மொழி பேசக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் இனம் காண முடியும். வேற்றுமொழிக்காரர்களுக்கு இதை இனம் காண முடியாது என்று சொல்லி நாங்கள் சொல்றாங்க. ஆகவே இதுதான் அந்த எழுத்துக்களினுடைய ஒலி வேறுபாடு, உயிரெழுத்துக்களின் ஒலி வேறுபாடு. எங்களுக்கு உயிரெழுத்துக்களினுடைய ஒலி வேறுபாடு கூடுதலாக வராது. ஏன்னா எங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஈஎன்னா என்ற எழுத்து ஈசன் என்று சொல்றோம். ஆகவே ஈசன் என்று ஒலிக்கும். ஆனால் ஈழம் என்று சொல்றப்ப ஈழம் என்று சொன்னா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. ஈழம் என்று சொல்லுவோம். ஈட்டி ஈட்டி இல்லை, ஈட்டி என்று சொல்றதை விட ஈட்டி ஈழம் என்பதுதான் சரியான உச்சரிப்பு முறை. ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி உச்சரித்து பழக்கம் இல்லை. காரணம் என்னண்டா தொல்காப்பியர் காலத்தில் தொல்காப்பியர் சொல்றாரு நாங்க இப்படித்தான் அதை உச்சரிப்போம் என்று சொல்றாரு. தொல்காப்பியர் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார். அதுக்கப்புறம் நன்னூல் காலத்தில் 12ஆம் நூற்றாண்டு வாரப்ப ஒரு சில மாற்றங்கள் நிகழுது, ஒரு சில மாற்றங்கள் செய்கிறாங்க. ஆனால் பெரிய அளவான ஒளி வேறுபாட்டு இல்லை. அடுத்து
18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல இலக்கண சுருக்கத்தில் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து அங்க சொல்றாங்க. அடுத்து நுகுமானினுடைய இதை பார்த்தா அவர் சொல்றாரு இந்த குற்றியலுகரமெல்லாம் இல்லை, குற்றியலுகரம்லாம் நாங்கள் இப்போ வாசிக்கிறது இல்லை, அப்படி நாங்கள் பயன்படுத்துகிற ஊ என்றெல்லாம் நாங்கள் சொல்றது இல்லை, குறுகி ஒலிக்கிறது இல்லைன்றெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி எழுத்துக்களுடைய ஒளி வேறுபாடு எழுத்து வழக்கில் நாங்கள் எழுதினாலும் கூட பேச்சு வழக்கில் நாங்கள் என்ன செய்யறது இல்லை, ஒளி வேறுபட்டு ஒலிக்கிறது இல்லை, குறைஞ்சிருச்சு. நாங்கள் எப்பயும் போய் இலை இன்பம் இடம் இறப்பு என்று தான் சொல்கிறோமே ஒழிய இடம் இழப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்கிறதில்லை. பெரும்பாலாக யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஓரளவுக்கு எங்களுக்கு இன்னும் யாழ்ப்பாண வடகிழக்கு பகுதியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது இன்னும், ஆனால் இடம் என்று சொல்கிறது. யாழ்ப்பாணம் யாராவது இருக்கீங்களா பிள்ளைகள்? யாழ்ப்பாண பக்கம் யார் இருக்கா? முளைத்து யார் இருந்தீங்க தானே இருக்கீங்களா யாராவது? வடக்கு மாகாணம் செல்வி எங்க? செல்வி யாழ்ப்பாணம் தானே, வடக்கு பகுதி தானே? இல்ல சார், கண்டி. நீங்க கண்டி. யார் இங்க வடக்குல இருந்து யார் ஒருத்தவங்க பேசினாங்க என்கிட்ட? ஓகே, இல்லை போலவங்கண்ணா. ஓகே, அப்போ எங்களுக்கு அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் வேறுபட்டு ஒலிக்கிறதா சொல்றாங்க யாழ்ப்பாண பேச்சு வழக்கில். பட் ஏனைய இடங்கள்ல கொஞ்சம் குறைவு. அடுத்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா மெய்யெழுத்துக்களினுடைய ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்கிறது. அது எந்த எழுத்துக்கள் ஒலிக்கும் என்று சொன்னா கசட தப்பற என்று சொல்லக்கூடிய வல்லின ஒளிகள் எங்களுக்கு வேறுபட்டு ஒலிக்கும். தேவன்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு கீழே கொடுத்துருக்கிறேன், நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்காம எல்லாத்துக்கும் ஒரேதாக கொடுத்து வச்சிருக்கிறேன். தேவைன்னா நோட் பண்ணலாம். க என்ற ஒளி எங்களுக்கு 3 சவுண்டில் ஒலிக்கும். முதலாவது கே, இன்னொன்று ஜி, மூன்றாவது எச். ச என்ற ஒளி பார்த்தீங்கன்னா 3ஆவது ஒலிக்கும் எஸ், சிஹெச் மற்றும் ஜே. ட என்ற எழுத்து டி போலவும் ஆங்கில எழுத்து டி போலவும் ஒலிக்கும். தங்கிற எழுத்து டிஹெச் போலவும் டிஹெச் போலவும் ஒலிக்கும். பங்கிற எழுத்து பி போலவும் பி போலவும் ஒலிக்கும். ரங்கிற எழுத்து ஆர் போலவும் டிஆர் போலவும் ஒலிக்கும். ஆக இதனுடைய இயல்பான ஒளியில இருந்து இன்னும் எத்தனை ஒளிகள் வேறுபடுதுன்னு பாருங்க. உயிரெழுத்துக்கள்ல 4 வேறுபடுது, கூடுது. அடுத்து 2, 4, 5, 6, 7, 8 ஒளிகள். ஆக 12 ஒளிகள் கூட. ஏற்கனவே எங்களுடைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய முதல் ஒளிகள் 30. ஆகவே மொத்தமாக 42 ஒளிகள் தமிழ் மொழியில இருக்குது. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்னவோ 30 தான். இப்ப இக்கு என்ற மெய்யெழுத்தையும் அ என்ற உயிரெழுத்தையும் சேர்த்து எங்களுக்கு க என்ற உயிர்மெய் எழுத்து தோற்றம் பெறுது. அங்க என்னவோ 247 சவுண்ட்ஸ் உருவாகுது. அந்த 247 சவுண்ட்ஸ் எங்களுக்கு உருவாகுது, அது வேற விஷயம். 247 எழுத்து இருக்கு, அது வேற விஷயம். எங்களுக்கு இதெல்லாம் கணக்குல வராது. எங்களுக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குன்னா மொத்தமே 30 சவுண்ட் தான் இருக்குது. ஏன்னா அந்த 30 சவுண்டை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் உருவாக்குறோம். ஆனாலும் கூட எங்களுடைய மனித மொழிகள்லேயே மொத்தம் 45 தான், 42, 43 தான் சவுண்ட்ஸே இருக்குது. இந்த சவுண்ட்ஸை நாங்கள் வேறு வேறு விதமாக பயன்படுத்தி பல்வேறுபட்ட ஒலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். விளங்குதா? இப்போ இக்கு கூட்டல் அ என்று சொல்லக்கூடியதை நாங்கள் க என்று உருவாக்குறோம். இட்டு, அடுத்து இட்டு கூட்டல் ஐ, இப்படி எங்களுக்கு வேற வேற ஒளி தானே. இட் ஐ என்பது வேற வேற ஒளிகள். இது அவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒன்றா உச்சரிக்கிறோம், கட்டை என்று சொல்லி உச்சரிக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோம், கட்டை என்று சொல்கிறப்ப வேற ஏதாவது ஒளிகளை உருவாக்கி வேற சொல். இப்படியாக எழுத்துக்களை அதாவது ஒளிகளை நாங்கள் ஒளியன் உருபன், ஏன்னா ஒளியன் உருபன் இப்படியெல்லாம் நாங்கள் படிப்போம். நாங்கள் பிறகு ஒளியியல் உருபியல் படிக்கிறப்ப உங்களுக்கு இல்லை, பெரும்பாலும் பிஏ உங்களுக்கு இருக்குது, அந்த ஒளியியல் உருபியல் இருக்குது, அதை நாங்கள் அங்கே படிப்போம். ஆக ஒவ்வொரு எழுத்துக்களினுடைய சத்தங்களும் உருவாகி என்ன செய்து ஒரு சொல்லாகவும் சொற்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தொடராகவும் அதாவது ஒரு வாக்கியமாகவும் மாறுது. வாக்கியங்கள் எல்லாத்தையும் கொண்டது ஒரு பந்தியாக, பந்திகளை உருவாக்கி கட்டுரையாக நாங்கள் என்ன செய்கிறோம், உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதுதான் மனித மொழிகள். மனித மொழியினுடைய உயிர் பிறப்பியல் என்று சொல்லுவோம், எழுத்துக்களினுடைய உயிர் பிறப்பியல். ஏனைய விலங்குகளும் என்ன செஞ்சிருக்குன்னா சவுண்ட் இருக்குது.
நான் மாடுகளுக்கு 6 சவுண்டோ என்னமோ இருக்குது, கொஞ்சம் கோழிகளுக்கு 8 சவுண்ட், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் வித்தியாசமாக சத்தம் போடும். கோழிகள் பயந்துக்கிறப்போ ஒரு மாதிரி சத்தம் போடும், காலில் கூவுறப்போ ஒரு மாதிரி சத்தம் போடும் சேவல். அடுத்து ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பம் அது இணை தேடுகின்ற பொழுது ஒரு மாதிரி சத்தம் போடும். இப்படி அந்த சவுண்ட் என்ன செய்யாது, அந்த உயிரினங்கள் வேறு வேறு சத்தங்களை உருவாக்காது. ஆனால் மனிதன் மாத்திரம் என்ன செய்கிறான்னா வேறு வேறு சத்தங்களை உருவாக்குகிறான். ஆகவே அதை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே மொத்தமாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய முதல் ஒலிகள் என்று சொன்னோம். முதல் எழுத்துக்கள் 30, முதல் ஒலிகள் 42. இது ஃபுல்லாக கிளியரா பிள்ளைகள்? இன்னைக்கு படித்த எழுத்துக்களுடைய பிறப்பியல் மற்றும் எழுத்துக்களினுடைய ஒலி வேறுபாட்டினுடைய அறிமுகம் கிளியரா? இப்போ இன்றைக்கான காணொலி ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. அப்போ இதை கொஞ்சம் விலங்கலண்டா மருக கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, காணொலிகளை பார்த்துக்கொள்ளலாம். எங்கனையா தெளிவில்லைண்டா மருக அந்த இடத்த எடுத்து பாருங்க. நோட்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு அனுப்பி விடுறேன் பிள்ளைகள். அது இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் முடிக்க இருக்குது. ஏன்னாண்டா இந்த புக்கில் உள்ள நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு கொடுக்க இயலாது. அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேறு விடயங்கள் கொடுக்கணும். புத்தகம் எனக்கு அந்த பிடிஎஃப் டிலீட் ஆகிடுச்சு பிள்ளைகள். நான் புக் ஷாப்பு கொடுத்துருந்தேன், அங்கேயும் அது டிலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த புத்தகத்தை மறுக டைப் பண்ணி தான் ஃபுல்லாகவே எடுக்கணும். அதனால புத்தகங்களும் எங்கள்கிட்ட கையில் இல்லை. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 புத்தகம் தான் கையில் இருக்குது. அதுவும் 2-3 பேருக்கு கொடுத்துருக்கணும். மற்றதெல்லாம் விற்றுப்பட்டுருச்சு, புத்தகங்கள் கையில் இப்போ இல்லை. அதனால் மறுக நாங்கள் ஃபுல்லாகவே இதை நான் மீள் பதிப்பு செய்து மறுக மீள் வெளியீடு செஞ்சு தான் நான் அந்த புத்தகத்தை நான் விற்பனை செய்வேன். அதனால் இப்போதைக்கு புத்தகம் யாரும் கை கொடுக்கறது இல்லை. ஏன்னாண்டா கொஞ்சம் இது ஏன்னா அந்த புத்தகம் 2019 வெளியிட்டது. 2019 எண்டில் நான் வெளியிட்டேன். ஸோ அப்போயிலேருந்து இப்போ கொஞ்சம் சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் இலக்கணத்தில் மாறலை, பட் இலக்கிய வரலாறில் கொஞ்சம் தேவையான விடயங்களை நான் கொடுக்க இருக்குது. அதெல்லாம் கொடுத்து முடித்து இதை நான் பப்ளிஷ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த புத்தகம் கையில் கிடைக்கும். இந்த டிசம்பருக்குள்ளால், நான் அடுத்த டிசம்பர் 2025 முடியறதுக்கு முன்னாடி தான் எங்களால் முடியும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த விஷயங்களையும். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. நாங்கள் அடுத்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். Thank you, sir. ஓகே, பாய்.